24 வயசுல உலக அழகி பட்டம் வென்ற செக் குடியரசின் அழகி நிஜ வாழ்க்கையில என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? 2024ஆம் வருஷத்துக்கான உலக அழகி போட்டிகள் கோலாகலமா நடந்து முடிஞ்சது. செக் குடியரசை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா 71வது உலக அழகியா பட்டம் வென்றிருக்காங்க. மும்பைல நடந்த பிரம்மாண்ட விழாவில் 24 வயசான கிறிஸ்டினா உலக அழகி பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட 115 நாடுகளை சேர்ந்த கண்டஸ்டன்ட் கூட போட்டிட்டு இந்த பிரம்மாண்ட வெற்றியை பெற்றிருக்காங்க. போன வருஷம் உலக அழகி பட்டம் பெற்ற போலந்தோட கரோலினா பைலாவ்ஸ்கா கிறிஸ்டினாவுக்கு முடி சூட்டினாங்க. கிறிஸ்டினா பட்டத்தை ஜெயிச்சதுக்கு அப்புறம் லெபனானை சேர்ந்த யாஸ்மினா ஜேட்டோனுக்கு கரோலினாவால முதல் ரன்னர் அப் பட்டம் முடிசூட்டப்பட்டுச்சு. ட்ரினிடாட் மற்றும் டொபாகோவின் ஆச்சே ஆப்ரஹாம்ஸ் மற்றும் போட்ஸ்வானாவின் லெசகோ சோம்போ ஆகியோர் 3rd பிளேஸ் மற்றும் 4th பிளேஸை வின் பண்ணிருக்காங்க. யார் இந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா? கிறிஸ்டினா பிஸ்கோவா ஒரு ஸ்டூடெண்ட், தன்னார்வலர், அது மட்டும் இல்லாம சர்வதேச மாடலாவும் இருக்காங்க. 24 வயதான இவங்க மாடலா வேலை செஞ்சுட்டு இருக்கப்பயே சட்டத்திலையும் வணிக நிர்வாகம் ஆகிய 2த்துலயுமே 2 டிகிரி படிச்சு வந்தாங்க. அவங்க கிறிஸ்டினோ பிஸ்கோ அறக்கட்டளையும் நிறுவிருக்காங்க மற்றும் அதன் மூலமா சமூக பணிகளையும் கண்டினியூவா செஞ்சுட்டு வராங்க. மிஸ் வேர்ல்ட் அமைப்போட கூற்றுப்படி கிறிஸ்டினாவோட வாழ்க்கையில பெருமைக்குரிய தருணம் தான்சானியாவில் தாழ்த்தப்பட்ட குழந்தைக்கான ஒரு ஆங்கில ஸ்கூலை திறந்திருக்காங்க. அவங்க டிரான்ஸ்வாஸ் புல்லாங்குழல் மற்றும் வயலின் வாசிக்கிறதெல்லாம் ரசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ட் அகாடமில 9 வருஷம் இருந்ததால இசை மற்றும் கலையில ரொம்பவே ஆர்வம் கொண்டவராகவும் இருப்பாங்க. உலக அழகி போட்டியில கிறிஸ்டினாவோட பியூட்டி வித் பர்பஸ் திட்டமானது தான்சானியாவில் குழந்தைகளுக்கான முன்னேற்ற பணிகள்ல கவனம் செலுத்தியது. அங்க அவங்க ஒரு ஸ்கூலை திறந்து குழந்தைகளுக்கான தரமான எஜுகேஷனை மேம்படுத்த தன்னார்வலரா பங்களிச்சாங்க. கல்வியே அவங்களோட ஆர்வமா இருக்கிறதால செக் குடியரசுல தன்னோட அறக்கட்டளையை திறக்க முடிவு செஞ்சாங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம வயசானவங்களுக்கும் மனநலம் குன்றியவர்களுக்கும் பல கல்வி திட்டங்களை வழங்குவதில் கவனம் செலுத்தினாங்க. இந்த நிலையில 28 வருஷத்துக்கு அப்புறம் 2024ஆம் ஆண்டுக்கான உலக அழகி போட்டி இந்தியாவில் நடந்தது. இந்தியாவோட மும்பைல இருக்க ஜியோ உலக மையத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. கிருட்டி சனோன், மனுஷி சில்லர், பூஜா ஹெக்டே, ஹர்பஜன் சிங், ரஜத் சர்மா, அம்ருதா ஃபட்னாவிஸ், வினித் ஜெயின், ஜூலியர் மோர்லி, சிபிஇ மற்றும் ஜமீல் சைடி ஆகியோர் அழகு போட்டியில ஜட்ஜஸா இருந்தாங்க. இதற்கிடையில நிகழ்ச்சியில ஷான், டோனி கக்கர் மற்றும் நேஹா கக்கர் ஆகியோர் சிறப்பான நிகழ்ச்சியை வழங்கினாங்க. இந்த நிகழ்ச்சியின் அப்போ ரிலையன்ஸ் அறக்கட்டளையோட தலைவரும் நிறுவனருமான நிதா முகேஷ் அம்பானிக்கு அவரோட தொண்டு பணிக்காக மிஸ் வேர்ல்ட் மனிதாபிமான விருது வழங்கப்பட்டிருக்கு. மிஸ் வேர்ல்ட் அமைப்போட தலைவரான ஜூலியா மோர்லி சிபிஇ அவங்களுக்கு இந்த விருதை வழங்கினாங்க. விருது வழங்குற விழா அப்போ பிரியங்கா சோப்ரா ஜோனஸ் வீடியோ மெசேஜை வழங்கினாங்க. மிஸ் இந்தியா சினி ஷெட்டி போட்டியில முதல் 8 இடங்களுக்குள் நுழைந்ததுக்கு அப்புறம் போட்டியிலிருந்து வெளியேறிட்டாங்க. இது போன்ற அறியாத தகவலை தெரிந்து கொள்ள நமது ஆனந்த் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க.